உங்க கான்ட்ராக்ட் நான் தான் கட்டுப்பட்டேன். என் படத்தை நீங்க எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா என் மனைவியோட படத்தை எப்படி நீங்க விளம்பரத்துக்கு போடணும்? அவங்க படம் போட்டிருந்தாலும் விளம்பரம் உங்களை பத்தி தான். தென்னை மரத்து கல்லுன்னா விளம்பரம் கல்லுக்கு தானே தவிர தென்னை மரத்துக்கு இல்ல. உங்க விளக்க தேவையில்லை. இந்த விளம்பரத்தினாலே என் மனைவியோட மானம் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்புக்கு என்ன பணம் கேக்குறீங்க? மானத்துக்கு பணத்தால விலை போடுறீங்களா? இது வியாபார சந்தை. இங்க பணத்தை பத்தி பேசுங்க. மனத்தை பத்தியோ மானத்தை பத்தியோ பேச இது இடம் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல நான் தொடர்ந்து வேலை செய்ய விரும்பல. உங்க இஷ்டம். உங்க ஒப்பந்தப்படி படங்களை எடுத்தாச்சு, கணக்கு தீர்த்து கொடுங்க. ஆல் ரைட். ஹலோ. மிஸ்டர் மோகன், உங்களுக்கு தான் போன். மிஸ்டர் மோகன், ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐ காட் யூ. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஆபீஸ்ல வந்து மீட் பண்ணுங்க. எஸ் சார், இப்பவே நான் அங்க வர்றேன். பை. குட் ஆஃப்டர்நூன். வாங்க மிஸ்டர் மோகன், திரும்ப உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால ஒண்ணு தப்பு இல்லை. என்ன, நீங்க இந்த யானை மாதிரி யானையை சின்ன குடிசைக்குள்ள கட்டி வைக்க முடியுமா? அது போல உங்க பெரிய படிப்புக்கு ஏற்கனவே இருந்த நம்ம சின்ன கம்பெனி பொருந்தி வரல. அதனால நீங்க வெளியில போயிட்டீங்க. ஆனா இப்ப நம்ம கம்பெனி பல யானைகள் கட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய கொட்டிலா மாறி இருக்கு. வளர்ந்த இந்த கம்பெனிக்கு உங்களை சீஃப் இன்ஜினியரா நியமிச்சிருக்கிறேன். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். ரொம்ப நன்றியோட ஒத்துக்கிறேன் சார். உங்களுக்கு அளவுக்கு மீறி வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கே தொடங்கலாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களோட சமமா வேலை பார்த்தனா உங்களை விட உயர்ந்த அதிகாரி ஆயிட்டேன். எங்களுக்கு மட்டும் உயர்ந்த அதிகாரி இல்ல, வீட்டுல உங்க மனைவி விட ரொம்ப உயர்ந்துட்டீங்க. அதனால தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, அவளை விட அதிக சம்பளம், அதிக அந்தஸ்து. அன்னைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களை கேட்காமயே ஒரு முடிவு பண்ணினாங்களே, அதை நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்கு. அதே கல்யாணத்தை அவ சம்பந்தமே இல்லாம நான் நடத்தி காமிக்கிறேன். அப்படித்தான் செய்யணும். அதுதான் ஆம்பளைக்கு லட்சணம். இதுவரைக்கும் எங்க வீடு மதுரை, அதை சிதம்பரமாக்கி காட்டுறேன். எதுக்குடா எல்லாரையும் கூப்பிட்டேன்? இன்னைக்கு ஒரு நல்ல நாள், பெருமைக்குரிய விஷயம். என்னடா அது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயார்த்தத்துக்கு வர்றாங்க இல்லையா? அந்த நிச்சயார்த்தத்தை நான் நடத்த போறேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு என்ன செலவானாலும் எவ்வளவு செலவானாலும் அதை ஏன் சம்பாத்தியத்துல சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பா, நீங்க தவறா நினைக்கிற அந்த வேலையை இப்ப நான் விட்டுட்டேன். இப்ப நான் பார்க்க போறது பழைய கம்பெனில பெரிய வேலை, நிறைய சம்பளம். அவ்வளவு பெரிய வேலை எப்படிப்பா கிடைச்சது? யார் சிபாரிசு பண்ணாங்க? யார் தயவால இந்த வேலை கிடைக்கல, என் திறமைக்காக இந்த வேலை என்ன தேடி வந்திருக்கு. இனிமே ஒரு பெண்ணால இந்த குடும்பம் நடக்குதுங்கிற அவமானம் கிடையாது. என் தங்கச்சி கல்யாணத்தை நானே நடத்துறா தீர்மானிச்சேன். ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணம் அந்த விளம்பர வேலை கிடைச்சதானே? ஆமா. பாவத்தின் சம்பளத்துல ஒரு புனிதமான காரியத்தை நடத்துறது எனக்கு பிடிக்கல. அப்பா, அந்த வீட்டுல இருந்தப்ப எத்தனையோ முறை வக்கீல் நோட்டீஸ் டைப் பண்ணிருக்கீங்க. அதுல எத்தனை பொய் வழக்கு இருந்திருக்கும். அந்த பணத்தை நீங்க வாங்கல? என் மனசார பொய் வழக்குன்னு தெரிஞ்சா அது எவ்வளவு பணமா இருந்தாலும் தொடாம தூக்கி இருந்திருக்கா. நானும் அப்படித்தாப்பா. என்னைக்கு நான் செஞ்ச தொழில் மத்தவங்களை பாதிக்குதுன்னு உணர்ந்தனோ அன்னைக்கே அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, தவற ஒரு நாள் சரி நான் ஒத்துக்க மாட்டேன். தெரியுதுப்பா, இப்படி ஏதாவது சொல்லி இந்த பணத்தை தள்ளிட்டா அப்புறம் கல்யாணத்துக்காக உங்க மருமக கால நான் வேணும்னு நினைக்கிறீங்க. நடக்காது. இந்த பணத்தை வச்சுதான் கல்யாணத்தை நடத்த போறேன். மாமா, அவர் பலவீனத்தை உதறிட்டு இப்பதான் உயர தொடங்கியிருக்கார். அவர் மனம் போல இன்னும் உயரட்டும். அதுக்கு தரப்படாது. ராதா, அவன் உயர்றதுல எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்தும் சொல்றானே, அதான் என் மனசு பிடிக்கல. உங்களுக்கு தெரியாததில்லை, கோவில் குளத்து தண்ணியில எவ்வளவுதான் பாசி படிஞ்சு கெட்டு இருந்தாலும் அதை தீர்த்தம்னு அள்ளி தலையில தெளிச்சுக்கிறது இல்லையா? ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இதை ஏத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. மாமா, அவர் வாழ்க்கையில இப்ப ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க அவருக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. நேரம் ஆகுதுல்ல, அம்மா சீக்கிரம் கூப்பிடு. கூப்பிடு. நேரமாச்சு, தாம்பூல தட்டை எடுத்துட்டாங்க. இதை கொண்டு வரேடா. தாம்பூல தட்டை இவ எடுத்துட்டு வர்றதா? கூடாது. என்னடா சொல்ற? இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் இவ கலந்துக்க கூடாது. இதுவரையில் அப்படி நடந்ததுனால எனக்கு ஏற்பட்ட வேதனை போதும். இனிமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இவ இல்லாமலே நடத்த தீர்மானிச்சிட்டேன். டேய் மோகன், இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சுதான் இவதான்டா. இவளைய தாம்பூல தட்டை எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆமா, இவளால எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அவமானத்தையும் வேதனையும் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருந்தேன். இனிமே அந்த நிலைமை இல்லை. தாம்பூல தட்டை நீங்க வாங்கிட்டு வாங்க, சீக்கிரம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படியும் கல்யாணம் நல்லபடியா நடந்தாச்சு. இந்தாங்க, நீங்க போங்க.
தாம்பூலத்தை மாத்திக்குவோமா? அதுக்கு என்னங்க அவசரம்? முக்கியமான நபரை காணுமே. யார்? ராதாவா? சீர்பணம் கொடுக்குற சீதேவியாச்சே. அவ கொடுக்க தேவையில்லை, இதோ நானே தரேன். என் தங்கச்சி கல்யாணத்தை யார் தயவும் இல்லாம நானே தனிச்சு நின்று நடத்துற அளவுக்கு தலை நிமிர்ந்திருக்கேன். தாம்பூலத்தை மாத்திக்கிறீங்களா இல்ல அவசியமானவங்க வேற யாராவது வரணுமா? அவசியமானதா வந்தாச்ச, மற்றவங்க எல்லாம் எடுத்து அனாவசியம். இப்படி வைங்க, திருப்பி மடியில வச்சு போய் தாம்பூலத்தை எடுத்து கொடுங்க. என் பொண்ணு சுசிலாவே உங்க பையன் சுந்தருக்கு கொடுக்கறதுல எனக்கு பூரண சம்மதம். எனக்கும் சம்மதம் சம்மதம் சம்மதம். சரி, கல்யாணத்தை இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். கல்யாணத்தை மகாலட்சுமி கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னா சரி. கல்யாணத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிபுரத்துல போய் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். நாமளே கூட வரேன். நீ வேணாம், நான் போறேன். உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வீடு மதுரையா சிதம்பரமா? சத்தியமா சிதம்பரம்டா. இப்ப நான் யார் தெரியுமா? ஸ்ரீராம் கம்பெனியில சாதாரண கிளார்க் இல்ல, ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ஆபீசர். உன்னை விட எனக்கு 500 ரூபாய் அதிகம் சம்பளம், 100 பேர் என் கீழ் அதிகமா வேலை செய்யறாங்க. You are after all a sales officer. I am an industrial engineer. இனிமே இந்த செல்லா காசு நான் இல்ல, நீதான். அண்ணி, இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் ரொம்ப நேரமா எழுதிக்கிட்டு இருக்கீங்களே, கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுங்கிறதுனால தானே? அது மட்டும் இல்ல சுசி, அதை நடத்தி வச்சது என் புருஷங்கிறதுனால தான். நீங்க தான் கல்யாண காரியங்கள் எதுலயும் கலந்து கூடாதுன்னு அண்ணன் சொல்லிட்டாரே. ஏன் நீ ஏன் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறவங்க கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே வராது. என்ன அவங்களால பேச முடியாது. சந்தோஷம் அவங்க தொண்டையை அடைச்சிடும். என் தங்க கல்யாணத்தை நான் தனியா நின்று நடத்துறேன். மாப்பிள்ள நம்ம சதாசிவம் இருக்காரே, அவரோட பையன் சுந்தரம். நீங்க என்ன பண்றீங்க தெரியும்? கல்யாணத்துல சமைக்கிறதுக்கு ஆள் வேணும். நம்ம சாவா இருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைப்பான். வள்ளல் ஊட்டி வள்ளல். இந்த வள்ளல் அழகப்ப செட்டியார் செத்து போனாரு, அப்ப அவர் வீட்டு கருமாதி கல்யாணத்துக்கு கூட தாமாதான் சமையல். இப்ப இவன் என்ன பத்தி சொல்லுவேன். கச்சேரிக்கு அங்க அலைய வேண்டாப்பா, நம்ம மகாபலியா இருக்கான், புது உருப்படி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கான். நேற்றுக்கு பிள்ளையார் கோவில் கச்சேரியும் போது பிள்ளையார் முன்னாடி நின்று தாயே யசோதாங்கிற 2 வார்த்தையை 3/4 மணி நேரம் பாடியிருக்காரு. பாக்கணும். இது முடிச்சுட்டேன், அதெல்லாம் நான் முடிச்சிருவேன். முடிக்காம முடிச்சுட்டு சமையல் கச்சேரி விஷயமா நீங்க சதாசிவத்தை தான் பாக்கணும். கச்சேரி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் உங்ககிட்ட இல்லையா? நீ பேசிக்கிடா. இருங்க, நீங்க சதாசிவத்தை பாருங்க, நானும் சொல்றேன். நீ சொல்றியா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாங்கல்யம், கூறப்படவே, நகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லது. என்ன விலையா? 700 ரூபாய். ஏண்டா காசு மாற ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போட்டுக்கடா. இது அவங்க குடும்ப நகையாப்பா, வீட்டுக்கு வர மருமக போட்டுக்கிட்டு வரணும்னு கொடுத்து இருக்காங்க. இத அண்ணியும் பாக்கணும், உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்த்தாச்சு, மத்தவங்க கல்யாணத்தன்னைக்கு பார்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் எடுத்துக்கோ, பீரோல வைக்கணும். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கூறப்படவே நகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட அவங்க குடும்ப நகையா ஒரு காசு மாலை அதையும் அனுப்பியிருக்காங்க. அப்படியா? பாத்தீங்களா நீ? என்ன காய்ச்ச அவங்க இதெல்லாம் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, அப்படியே நீ திருத்தலமா வந்து பாக்கணும். நீங்களா எப்படி பேசுறீங்க? ஆமா, புருஷன் மனசப்படி நடந்துக்கிறதா உண்மையான பொண்டை. அவனுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீ பார்க்க நினைச்சது ரொம்ப தப்பு. தப்புதான் அத்தை, தப்புதான். என்ன மன்னிச்சிருக்க. நான் பார்க்கல. ஏங்க சுசி, உனக்கு அது அறிவு வேண்டாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஏற்கனவே வீட்டுல சண்டையும் சச்சரவுமா இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே நான் வேண்டாத தெய்வம் இல்லை. யாராவது எதையாவது செஞ்சு வைத்து ராதா, ராதா
பார்த்துட்டு இருந்தப்போ உன் புருஷன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தான். அதை நான் கவனிச்சுட்டேன். அதனால அந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இப்போ போயிட்டா. பாருமா, நல்லா பாரு. வேண்டாம் வேண்டாம். அதான் அவருக்கு தெரியாம கூட அவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஏன்னா புருஷன் மனசுப்படி நடந்துக்கிறவதான் உண்மையான பெண்டாட்டி. ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டு வந்தேன். என்னங்க? நம்ம கல்யாண விஷயம் எல்லாத்திலையும் உங்க அண்ணையை ஒதுக்கி வச்சுட்டு அண்ணா அவமானப்படுத்துறாராமே. நாங்க அனுப்புற கூறப்படைய கூட அவங்க கிட்ட காட்டலையா? இத பத்தி உங்க அண்ணன் கிட்ட நேரடியாவே கேட்கத்தான் வந்தேன். அண்ணி மேல அண்ணனுக்கு இவ்வளவு வெறுப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நாளைக்கு முகூர்த்தத்திலையும் அண்ணியை கலந்து விடாம செய்திருவாரோன்னு பயமா இருக்குங்க. உங்க அண்ணி முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தினாதான் நான் உனக்கு தாலி கட்டுவேன். இல்ல இந்த கல்யாணமே வேண்டாம் சொல்லிடுவேன். அப்போ ஒரு வழிக்கு வந்தானாகணும். நிச்சயம் வரமாட்டார். உங்களை முந்திக்கிட்டு அவரே இந்த கல்யாணம் தேவையில்லைன்னு நிறுத்திடுவாருங்க. அவர் சொல்லிட்டா சரியா போயிடுமா? நாம ரெண்டு பேரும் பிடிவாதமா என்னைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் ஒத்துமையா வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் தீர்மானமா சொல்லிடுவோம். அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருப்போம். நாம காத்திருக்கலாங்க. ஆனா நாம பண்ண தப்பு இருக்கு, அது காத்திருக்காதுங்க. அதுக்கு நான் ஒரு முடிவெடுத்த வந்திருக்கேன். உடனடியா நாம போய் ஒரு டாக்டரை பார்க்கலாம். நாம செஞ்சு தவிர மாத்தி அமைக்க எத்தனையோ மருந்து, மாத்திரை, இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்கு. என்ன சொன்னீங்க? நீங்க செஞ்ச தவறு அழிச்சிட்டா இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, நீங்க என்ன தவறா நினைக்காதீங்க. நீங்க தான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற அந்த அறிவுகட்ட மோகனுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்க நான் சுசீலாவை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதா போறேன். என்ன காரணம்? ஏன் அவர் அடிச்சு வந்து கல்யாணம் ஆறதுக்கு முன்னால அவங்க இப்படி சரியா சந்திக்கலாமா? அதுக்காக கட்டிக்க போற மாப்பிள்ள தானே வீட்டுல தானே வந்து சந்திச்சா. அதுல இருந்தே தப்பு. வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளையே கையை நீட்டி அடிக்கிறதா ஒண்ணு. கொஞ்ச நாளாவே அவளுக்கு புத்தி சரியில்லை. ஏதோ தெரியாதனமா அப்படி நடந்துக்கிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருக்கேன். இத மனசுல வச்சுட்டு நீங்க நான் வரேன்.